பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது. பாக்கியா இமோஷனலா வந்து இன்ஸ்டா லைவ்ல வந்து பேசியிருக்காங்க. ஆக்டர் சுஜித்ரா இவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியில் 5 இயர்ஸாக வந்து சூப்பர் ஸ்ட்ராங்காக ரன் ஆகிட்டு இருக்கிற பாக்கியலட்சுமி சீரியல் தான் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்த பாக்கியோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ரிலீஸ் ஆன ப்ரோமோல வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபேன்ஸ் கிட்ட எல்லாமே இருந்து மிக்சட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் க்ளோஷர், இன்னொரு பக்கம் கண்ணில் ஒரே அழுகு அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கு. இந்த சீரியலில் ஒரு அம்மாவா இல்லாமல் ஒரு அழகான போராடின மனுஷியாக தான் வந்து இருந்தாங்க. இது வந்து ஒரு சீரியலே இல்லை, இது ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும். பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, புலி வருதுன்ட்டு அப்படி ஏமாத்திட்டே வந்து இருப்பாங்க. கடைசியில் ஒரு புலி வந்து நிஜமாவே நிற்கும் போது அதை வந்து யாருமே வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் வந்து முடிவுக்கு வர போறது வந்து பல வருஷமா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அடிக்கடி வந்து வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த சம்பவம் வந்து நடக்கவே வாய்ப்பு இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் கதையும் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு வழியா இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சீரியல்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப்ல வர்ற பெயின், ஃபேமிலி பிரஷர், துரோகம், அந்த மாதிரி ஃபைனலா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜேர்னி, இது எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்கா, ஆத்மார்த்தமா அண்ட் பவர்ஃபுல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. பாக்கியா கேரக்டர்ல இருக்கிற மாதிரியே நம்மள நிறைய பேர் கொஞ்சமாவது வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அம்மா, வைஃப், டாட்டர், ஃப்ரெண்ட், இப்படி எல்லா ஆங்கிள் கூட வந்து ரிலேட்டபிளா வந்து இருந்துச்சு. அதனால தான் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த சீரியல் வர சில கேரக்டர்ஸை நம்ம அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். லைக் நம்ம லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட் ரிலேட்டடா. என்னதான் இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகி 5 இயர்ஸ் வந்து கிராஸ் ஆனாலுமே கம்மிங் வீக்ல வந்து இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது. 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த சீரியல் நடிக்கிற ரேஷ்மா, சதீஷ் இவங்க எல்லாருமே வந்து சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்டோரி எல்லாமே வந்து சீரியல் வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆக்டர் சுஜித்ராவோட வீடியோ வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகிற ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் பாக்கியா ரோல நடிக்கிற சுஜித்ரா இன்ஸ்டா லைவ்ல வந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இமோஷனல் ரோலர் கோஸ்டராக தான் வந்து இருந்தாங்க. அவங்க பேசும்போதே இமோஷனலாக வந்து கண் கலங்கிட்டாங்க. வாய்ஸே வந்து ஷேக் ஆயிடுச்சு. 5 வருஷமா இந்த கேரக்டர்ல இவங்க கண்டினியூஸாக வந்து நடிச்சிட்டு வரனால கேரக்டர் விடுறதுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு. இவங்க டீம், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணனால தான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்களோட நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பேர் என்னதான் இவங்க வந்து ட்ரோல் செஞ்சுட்டு இருந்தாலுமே கதைக்கு இவங்க தான் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டா வந்து இருந்திருக்காங்க. சுஜித்ரா லைவ்ல வந்து பேசும்போது ஒரு ரசிகர் இவங்க கிட்ட இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு சுஜித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீரியல் வர வீக்கோட முடிவுக்கு வரப்போது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் சீன் தான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஆனால் எப்போ வந்து அது டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆன டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் பாக்கியா லைஃப் வந்து ட்விஸ்ட் ஆனது, வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து அம்மா பார்க்குற சீரியல் வந்து அப்படி ஸ்லோலியா ஹோல் ஃபேமிலி பார்க்குற சீரியலை வந்து மாறிடுச்சு. யூடியூப் வியூஸ்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. ட்ரெண்டிங் எபிசோட், மீம்ஸ் பேஜ் ஃபுல்லாகவே வந்து பாக்கியா கண்டென்ட் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வீக்கில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஃபுல் ஸ்பைக் ஆக போகுது. அதுவும் 100% ஷோர் தான். நம்ம கொடுத்த இவ்வளோ சப்போர்ட்னால தான் இவ்வளோ இயர்ஸ் வந்து இவங்களால ட்ராவல் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்மளோட சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு கண் கலங்கி வந்து பேசியிருக்காங்க. பாக்கியோட க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இண்டிபெண்டன்ட் உமனா இவங்களோட கேரக்டர் க்ரோத் வந்து மேசிவாக இருந்துச்சு. எல்லாமே ரியலிஸ்டிக்காக ஃபோர்ஸ்டு ட்விஸ்ட் இல்லாமல் ஹேண்டில் பண்ணாங்க. இவங்க பட்ட கஷ்டம், போராடினது, நிறைய மொமெண்ட்ஸில் தப்பு பண்ணது சொன்னது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட ஹார்ட்டில் வந்து அப்படியே வந்து பதிஞ்சிடுச்சு. சீரியல் முடிய போகுது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ப்ளஸ் சேட்னஸ் தான். இன்ஸ்டா கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை நம்ம மிஸ் பண்ண போகிறோமா, எப்படி இனி நாங்கள் 8:30 ஸ்லாட் உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்காம இருக்க போகிறோம், சுசித்ரா மேம் நீங்கள் வேற லெவல் ஆக்ட்ரஸ், ஃபைனல் எபிசோடில் வந்து பாக்கியா அமைதியாக வந்து இருப்பாங்க, எக்ஸெட்ரா இப்படி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. சுசித்ரா வந்து நெக்ஸ்ட் ஒரு நியூ சீரியல், ஒரு வெப் சீரிஸ்ல வந்து நடிக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பாக்கியா ஃபேன்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் மோட்ல வந்து இருக்காங்க. பாக்கியா இனி இல்லைன்றது வந்து பிரைம் டைம்ல இமேஜின் பண்ணவே முடியல. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அம்மா எல்லாமே பாக்கியோட டயலாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுல இருந்து யூத் மீம்ஸ் வரைக்கும் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. சீரியல் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் பாக்கியோட ஜேர்னியில் ஒரு பவர் ஒன்று இருக்கு. இந்த சீரியல் நம்ம வீட்டில் ஒரு பெரிய இம்பாக்டை கொண்டு வந்திருந்தாலுமே அதுக்கு பாக்கியாக்கு தான் வந்து தேங்க் பண்ணணும். சும்மா இருக்கிறது கஷ்டம், ஆனால் நல்லா இருக்கிறதுக்கு வந்து போராடனா அதுதான் வந்து வர்த்தே. ஒரு ஃபைனல் மெசேஜ் பாக்கியாவுக்கும் பாக்கியலட்சுமி ஃபேன்ஸுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷம் ஒரு சீரியலா விட ஒரு லைஃப் ஜேர்னி மாதிரி வந்து இருந்துச்சு பாக்கியலட்சுமி சீரியல். நம்ம வீட்டில் அம்மா மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி தான் வந்து பாக்கியா வந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க அழுதாங்க, போராடினாங்க, அதுக்கப்புறம் நிமிர்ந்து நின்னாங்க. அண்ட் எல்லாருமே அவங்களோட பெயினை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அவங்களோட விக்டரி கூடயும் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பாக்கியான்னு சொல்லும் போதே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் சிம்பிளாக தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே ஒரு உமனோட வேல்யூ என்னன்னு வந்து காட்டி கொடுத்துருக்கு இந்த சீரியலில் தான். இது ஒரு எண்டிங் மட்டும் இல்லை, இவங்க ஃபேமிலி ஐடென்டிட்டி அண்ட் ஹாப்பினஸ்க்காக சைலண்டாக வந்து போராடுற ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும்.
பாக்கியா சொன்ன மாதிரியே நம்ம யாருன்னு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ஏன் சொல்லணும், நம்ம செய்யறது போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபேன்ஸா இருந்தா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி வந்து ஆயிட்டாங்க. இந்த சீரியல் என்னதான் வந்து முடிஞ்சாலும் கூட இந்த சீரியலோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் பாக்கியா மூமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாக்கியா சீரியல் வந்து முடிஞ்சிடுச்சு, ஆனா அவங்கள மாதிரி ஒரு மனசு நம்ம நெஞ்சில எப்பவுமே வந்து இருக்கும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் வந்து கொடுப்போம்.